ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். 1 Corinthians chapter 7 verse 23. God bought you for a price, so do not become slaves of men. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கிரியத்துக்கு கொல்லப்பட்டதுனால நாம் இந்த உலகத்துக்கு அடிமைகள் அல்ல. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் மனுஷனை விடுதலையோடு சுயாதீனத்தோடு படைத்தார். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி படைத்தார். ஆனால் காலங்கள் கடந்து போகும்போது அவர்கள் எகிப்தில் அடிமைகளாகி போனார்கள். அவர்களை மனுஷன் ஆளுகை செய்கிறவனாக மாறினான். அடிமைப்படுத்தப்பட்டவனாய் மக்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவராகிய தேவன் அவர் பார்த்து மனம் உடைந்தார். மோசே அழைத்து சொன்னதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிற பொழுது, என் ஜனங்கள் உபத்திரவப்படுகிறாங்க, கூக்குரல் இடுகிறார்கள், ஆலோட்டிகள் நிமித்தமாக அடிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று மோசேகிட்ட சொன்னதாக வேதம் பதிவு செய்கிறது. என் அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்களை பார்த்து அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல, அவர் மனதுருகுகிற தேவன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் அன்பு சகோதரனை சகோதரியே, தேவன் ஜனங்களை பார்த்து உடைந்து போனார். அவர்களுக்கு நல்ல மெய்ப்பன் இல்லை, தோய்ந்து போனார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள் என்பதை கண்டு மனதுருகினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிரதான நோக்கம் நம்மை விடுவிக்க வேண்டும், நம்மை தப்புவிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் அடிமைகளாக இருக்கக்கூடாது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துகிறார். You have a right to become a child of God, my dear brothers and sisters in Christ. If you have a belief and trust in God, accept Him as your personal Savior, you become a child of God, my dear brothers and sisters in Christ. God is good. என் அன்பு சகோதரனே சகோதரி, கர்த்தர் நல்லவர். அவர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறார். நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆண்டவராகி தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் மனுஷனாக அனுப்பினார், மனுமக்களை மீட்பதற்காக. யோவான் 3:16 படி, ஒருவரும் கெட்டு போகாதபடி, அவரை நம்புகிற விசுவாசிகள் கெட்டு போகாதபடிக்கு தன்னையே ஜீவபலியாய் கொடுக்கும்படி அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்கள் மீறுதலை பார்த்து தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்து நம்மை மீட்டு எடுக்கிறார். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி அவர் தம்மையே ஜீவ பலியாய் கொடுத்தார். இயேசு சொன்னார் சீஷர்களுக்கு, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இவைகள் எல்லாம் தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து சீஷர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். என் ரத்தம் மனுக மக்களை மீட்பதற்கு விலைக்கிரயமாகும். இதை தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்தபொழுது முதலாவது சொன்ன சாட்சி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். மனிதர்களுக்கு அடிமைகளாக இருக்க ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. ஆண்டவருடைய விருப்பம் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, மகனாக இருக்கணும், மகளாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். இயேசு சொன்னார், அநேகம் அடைக்கலான் குறிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள்.
ஏனென்றால் உங்களை மீட்பதற்காக இயேசு தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தார். அவருடைய இரத்தம் உங்களுடைய பாவங்களுக்கும் மீறுதலுக்கும் அது பரிகாரமாக மாறினது. அவர் தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்து அவர் இரத்தத்தினால் உங்களை மீட்டு இருக்கிறார். அவருடைய இரத்தம், அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது. அவைகளை கொண்டு ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறார், நமக்கு வாழ்வளித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தெளிவாய் போட்டிருக்கிறது. He bought you for a price, so use your bodies for God's glory என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிரியத்துக்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்களோ, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வெளியேற பெற்ற அந்த பரிசுத்த இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டதனால உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கும். நீங்கள் உங்கள் சரீரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டது. என் அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் தவறுகள் மீறுதல் அறிக்கை செய்யுங்கள். உங்களை மீட்ட இயேசுவின் ரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்காது வல்லமை உள்ளதாக இருக்கும். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால், பாவங்களை மன்னித்து அதனால் ஏற்பட்ட எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று எழுதப்படுகிறது. அது ஒரு இரத்தம் நமக்கு விலைக்கரையமாய் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டது. நம்மை சுத்திகரிக்கிறவர், நமக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை மீட்டிருக்கிறார். கிரியத்துக்கு நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்துக்கு அடிமைகள் அல்ல, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால் படிக்கின்ற இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்கின்ற இடத்துல ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்துக்கு அடிமைகளாக இருக்க வேண்டியது அவசியம் அல்ல. நீங்கள் விடுதலை பெற்றவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்கள் ஆண்டவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவ பரலோகத்துக்குரியவர்கள், தேவ ராஜ்யத்திற்குரியவர்கள். நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை அவருடைய மகளாக பார்க்கிறார். தூரமாக போயிடாதீங்க, ஆண்டவர் பக்கமாக வாங்க. ஆண்டவர் பக்கமாக வருகிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய தழும்பினால் உங்களை குணமாக்குவார். தன் தழும்பினால் உங்களை தாங்கி பிடிப்பார். சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டீர்கள், ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் வியாதி நிமித்தமாய் கவலைப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன் சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் விடுவிக்கிறவர், ஆண்டவர் தப்பு வைக்கிறவர். அவர்கள் மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்றால் நீங்கள் தன்னுடைய சரீரத்தை உழைக்க கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கிரயமாய் உங்களை கொடுத்து மீட்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட வார்த்தையை கேட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் ராஜ்யத்திற்குரியவன், தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவன் என்ற ஆண்டவர் சத்தியத்தை புரிந்து உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய வெளியேறப்பட்ட அந்த பரிசுத்தமான இரத்தத்தினால் மீட்டிடும். கல்வி சுத்திகரிங்க. அவளுக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தை நீக்குங்க. அவர்களை உங்களுடைய மகளாக ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். நல்ல சுகத்தையும் பலத்தையும் சரீரத்தில் வைங்க. பலவீனத்தில் உம்முடைய பலத்தை வைங்க. விசேஷமான ஞானத்தை வைங்க சுவாமி. நல்ல படிக்க வசதியை தாரோம், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும், நல்ல குடும்பம் அமைவதற்கான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. குழந்தை பாக்கியத்தை தாங்க சுவாமி. நல்ல சுகத்தோட ஆரோக்கியத்தோட நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பங்களாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். உங்களுடைய கிருபைக்கும் பராமரிக்கும் ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் உங்கள் அனைவரோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.